Inside class 9th motion around us topic la வந்து exercise 10th sum பண்ணலாம் பாருங்க. A bus is traveling at a 36 km per hour. When the driver see an obstacle 30 meter ahead, the driver takes 0.5 seconds to react before pressing the brake. Once the brake is applied, the velocity of the bus reduces with constant acceleration 2.5 meter per second square. Will the bus able to reach the obstacle கேட்டாங்க. அப்போ initial velocity எவ்வளோ கொடுத்தாங்க 36 km per hour. இதை மீட்டர் பர் செகண்ட் மாற்றது 5/18 மல்டிப்ளை பண்ணுங்கள். 36 18 கேன்சல் பண்ணால் 2 × 5 வந்து 10 கிடைக்குது. 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இந்த பஸ் வந்து இந்த டைம் t = 0 ஸ்டார்ட் ஆகுது. வித் இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. இந்த பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் வந்து 0.5 செகண்ட் இருக்குது. அது வரைக்கும் பஸ் வந்து இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ட்ராவல் ஆகுது. சரிங்களா? அப்புறமா வந்து இந்த பஸ் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. பிரேக் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க? ரிட்டார்டேஷன் -2.5 அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக கம் டு ரெஸ்ட் வந்துடுது. அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் S1 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். செகண்ட் கேஸில் S2 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த S1 + S2 எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு S1 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போனதுனால கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போனால் வெலாசிட்டி இன்ட்டு டைம் மட்டும் போட்டுக்கணும். ப்ளஸ் ½ வராது, A0ன்றதுனால வெலாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10, டைம் வந்து 0.5 செகண்டு. ஸோ 10 × 0.5 5 செகண்ட். அப்போ பிரேக் அப்ளை பண்ணுற வரைக்கும் 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ S2க்கு நம்ம போடணும். S2க்கு என்ன ஃபார்முலா? UT + ½ அப்போ UT + ½ போட்டிங்கன்னா U எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து U வந்து 10, டைம் வந்து ஸோ இங்கே டைம் கொடுக்கல, அதனால் வந்து வேறு மெத்தடில் பண்ணலாம். இப்படி வேறு மெத்தடில் பண்ணலான்னா V² - C² = 2AS ஃபார்முலா போட்டுக்கலாம். இப்போ V0 அப்படி போட்டிங்கன்னா அப்போது S is equal to, அதாவது S2 = 2A கீழே வந்துடும். அப்போ U²/2Aன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். அப்போது S2 கண்டுபிடிக்கும் போது -U வந்து 10² தானே, 10 × 10ன்னு போட்டு /2Aன்னு போட்டுக்கணும். அப்போ 2 × A வந்து எவ்வளோ? -2.5. அப்போ மைனஸ் கேன்சல் ஆயிரும். 2 × 2.5 வந்து 5 வரும். 5ம் 10ம் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது? 2 வருது. 10 × 2 20 வருது. அப்போ S2 = 20 மீட்டர். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அவ்வளோ பிஃபோர் கம் டு ரெஸ்ட் வந்து S1 + S2 போடணும். S1 வந்து 5 மீட்டர், S2 வந்து 20 மீட்டர். அப்போ ஆக மொத்தம் கூட்டினீங்கன்னா 25 மீட்டர் கிடைக்கும். ஆனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படின்னா வந்து 25 மீட்டர் டிஸ்டன்ஸ், அதாவது இங்கே 30 மீட்டர் டிஸ்டன்ஸ், இங்கேருந்து 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஆப்ஸ்டக்கிள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? 25 மீட்டர்லேயே பிரேக் அப்ளை பண்ணி ரெஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வில் தி பஸ் பி ஏபிள் டு ஸ்டாப் பிஃபோர் ரீச்சிங் தி ஆப்ஸ்டக்கிள்னா எஸ் அப்படின்னு ஆன்சரில் போட்டுக்கணும்ப்பா.